திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கீழப்பழந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் விநாயகம். இவருக்கும் விஜயா என்பவருக்கும் திருமணமாகி கௌசல்யா, சோபியா என்ற 2 மகள் இருக்காங்க. 2 மகள்களுக்கும் திருமணம் முடிந்துவிட்ட நிலையில் விநாயகம், விஜயா தம்பதியினர் கடந்த 4 ஆண்டுகளாக செய்யாறு டவுன் நேரு தெருவில் வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்திருக்காங்க. பிரியாணி கடையில் கூலி வேலை செய்து வந்த விநாயகம் கடந்த 6 மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் இருந்திருக்காரு. சித்தாளாக பணியாற்றி வந்த மனைவி விஜயாவிடம் தினந்தோறும் குடித்துவிட்டு வந்து தகராறு செய்வதும், குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்வதும் விநாயகத்தின் வழக்கமாக இருந்திருக்கு. இதனால் கணவன் மனைவிக்கிடையே நாள்தோறும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்திருக்கு. சம்பவ நாளன்று பார்த்தீங்கன்னா இரவு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் விநாயகம் தனது மனைவி விஜயாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்ற மனைவி விஜயா அங்கிருந்த காய்கறி நறுக்கும் கத்தியால் கணவர் விநாயகத்தின் கழுத்தில் வெட்டியிருக்காங்க. இதில் காயமடைந்த விநாயகம் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்திருக்காங்க. கணவன் இறந்ததை கண்ட விஜயா உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. தகவலின் பேரில் விரைந்து வந்த செய்யாறு நகர போலீசார் விநாயகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் விஜயாவை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றும் இருக்காங்க. விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. கணவன் தினமும் குடித்துவிட்டு வந்து சண்டை போடுவதும், பணம் கேட்டு கடுமையாக தாக்குவதும் தொடர்ந்ததாலே ஆத்திரத்தில் கொலை செய்ததாக விஜயா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து போலீசார் விஜயாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வேலூர் மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க. குடிபோதை மற்றும் குடும்ப பிரச்சனையால் கணவரே மனைவியால் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் செய்யாறு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.